என்னடா புரியலடா. 5:30க்கு எந்திரிச்ச மக்களே இப்படி இருக்கு. ஐயோ தலை வலிக்குது எனக்கு ரொம்ப. கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் இதோட. பார்க்கிங்கே 150 ரூபா கேட்கறாங்க. புரியவே இல்லை, சுத்தமா ஒர்த் இல்ல. இது வந்து வரனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு காலத்துல 10 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்த பொண்ணு. என்னங்க சொல்றீங்க? தலையுடையாய் தைப்பேனே உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ மனதுக்குள் போதும். ராஜி இந்தா உங்களுக்கு ஒரு gift. என்னடா எங்க இருந்து எடுத்து வந்த? என்ன gift வாங்கி வச்சிருக்கீங்க இதோட? ஒருவேளை 27 பர்த்டே 27 பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. எவ்வளவு? அவ்வளவுதான் லாஸ்ட் gift. Thank you. இது ஓபன் பண்ணானே கண்டுபிடிச்சிடலாம். என்னது? ஒண்ணுமே தெரியலையே. நன்றி மக்களே. இது வந்து புது ட்ரெஸ். சரிடா மாட்டுப்பலாம். நேரு ஸ்ட்ரீட்ல வாங்கினது. சரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோகு வாங்கி கொடுத்த ஷூ. ஐயோ பல நாள் ஆசை. அதுவும் எனக்கு இந்த லைன் வந்து பிடிச்சிருக்கு. சைட்ல வந்துருக்கு டீடைலிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஒண்ணுமே நம்ம கிட்ட இல்லாட்டியும் நம்ம அப்படியே எல்லாம் இருக்க மாதிரி காட்டிக்கணும். கோகுவோட ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே. எப்படி தெரியும் என்னைய பார்த்தா உங்களுக்கு? நான் தான் செலக்ட் பண்ணேன். என் பர்த்டேக்கு எனக்கு மட்டும் புது ட்ரெஸ் இல்ல, கோகுக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் போட்டு நாங்க அப்படியே ஜாலியா அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கோம். புது ஷூ, புது ட்ரெஸ், புது வாட்ச், கலக்கிற சந்திரு. ஓகே மக்களே, நாங்க எங்க வந்திருக்கோம்னா மட்ரி மந்திர். மட்ரி மந்திரா? மட்ரி மந்திர் ஷோரா தெரியுமா? மட்ரி மந்திர் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ என்னன்னா இங்க பார்க்கிங்கே 150 ரூபா கேட்கறாங்க. வெளியே கார் எடுத்து வந்து 150 ரூபா செய்யுது. யாராவது வந்தீங்கன்னா இங்க வெளியே கார் எடுத்துட்டு உள்ள நடந்து போயிருங்க. இப்போ நாங்க என்ன பண்றோம்னா இப்ப நடந்து இங்க 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். இங்க போனோம்னா அந்த ஆமா ஆரோவில். எனக்கு புரியவே இல்லை. ஆரோவில்ல தான் அந்த மாற்று மந்திர். ஆமா அதான் மாற்று மந்திர். மாற்று மந்திர் அது ஆரோவில்ல இருக்கு. ஆரோவில்ல இருக்கு. நம்ம ஆரோவில்ல தான் இருக்கோம். ஆமா சரி ஓகே. கேளுங்க பிரதர், கேடு கட்ட பயல. தூக்கிட்டு வந்து அதனால எனக்கு ஒண்ணுமே நடந்து பார்க் பண்ணிட்டு நடந்து போறோம். அதுக்கு பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. உள்ள வந்து ஃபுட் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. அங்க 1 கிலோமீட்டர் போனதுக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம். அங்க எப்படி ரேட் எல்லாம் தெரியல. எப்படி ரேட் அதிகமா தான் இருக்கும். நான் இங்க இருந்து மறுபடியும் 6 கிலோமீட்டர் வெளியே போயிட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம அங்கேயே சாப்பிட்டு. நீங்க வர மாதிரி இருந்தா வர வழி ரோட்லயே சாப்பிட்டு அப்புறம் இங்க வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ டைம் வந்து என்ன ஆச்சுன்னா வாட்ச் வேற போடி பொங்கச்சோறு. இந்த இடம் பாருங்க மக்களே, ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கா. நல்லா இருக்கு. இந்த மரமே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இந்த மரத்தை பத்தின இது போட்டிருக்காங்க. நீங்கள் அனைவரும் நலமறிய ஆவல். நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அது ஏதோ கடுவேலின்னு சொல்றாங்க. அங்க அந்த மரத்தை கையில வந்து ஏதோ ஒரு சித்தா வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணிருந்தாரு. அதை பத்தி ஏதோ ஒரு கதை படிச்சு வந்து மக்களுக்கு சொல்லலாம் நினைச்சேன். ரொம்ப பக்கத்து கல் வரைக்கும் போய் பெரிய பேராகிராஃபா இருந்துச்சா. ஸ்கூல்லயே எஸ்ஏ எல்லாம் படிக்க அழுவேன். இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். மூடிட்டு இதுதான் வந்து அந்த ஆரோவில்லோட மினியேச்சர் மாதிரி. மக்கள் இது ஆரோவிலோட அந்த கட்டமைப்புன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும் போல் இருக்கு. தியானம் பண்ற இது வந்து இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு.
மக்களே இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கூலான ஒரு பிளேஸ், நல்லா இருக்கு பார்க்குறக்கு. சும்மா கர்ட் ரைஸு அப்புறம் வெஜ் மீல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சும்மா ஸ்நாக்ஸ் அது இதுன்னு தான் இருக்குது. பரோட்டா இருக்குது, நல்லா இருக்கு. வாங்க போயிருக்கோம். ஃபேனு 12ஆம் நம்பரில் வெயில் மாலா அப்படின்ட்டு போனிடெயில் போடுறதுக்கு பேண்ட் எடுக்காமட்டேன். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்டேன். என்னமோ மறந்துட்டேன் நினைச்சு தூங்கிட்டே வந்தனால மறந்துருச்சு. இப்படி எல்லாரும் இருக்கீங்க, எனக்கு கசகசன்னு இருக்கு. முடி வெட்டி தொலைஞ்சதுனால கொண்டையும் போட முடியல. வீட்டுல இருந்து வரும்போது ஸ்டைல் அப்படின்ட்டு வருவேன், வந்து கொஞ்ச நேரத்துல வேர்த்து கொண்டை போட்டுருவேன். ஓ எனக்கு பேண்ட் வேணுமே அக்கா, பேண்ட் இருக்காக்கா. நல்ல ஒரு கூலான ஒரு பிளேஸ், கூலான ஒரு பிளேஸ். மக்களே இது வந்து 2 பரோட்டாவும் சேர்த்து 150, இது வந்து 80. இதோட பரவாயில்ல, கர்ட் ரைஸ் 50 ரூபா, அது 130. ஆனா ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டாங்க. இது வேறயா? சரி ஓகே, ஷேர் பண்ணி சாப்பிட வழி இல்லை. 150க்கு என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டு சொல்லு. ஏன் சாப்பிட்ற டக்குடு இது பிக்க வேணாமா? பிச்சு பச்சிக்குது எனக்கு. ஒன்றும் இல்லை மக்களே, ஃபுட்டு வந்து சுத்தமாக ஒர்த்து இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே சாப்பிட்டு வந்துடுங்க. பாஸ் வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து வேனோ இல்லை கேப் அந்த மாதிரி எதுவும் வருது, அதில் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பைசா கிடையாது, ஃப்ரீ தான். ஏஜ்டு பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த கேப். ஸோ நம்ம வந்து நடந்து தான் போகணும். வாங்க நடந்து போகலாம். 30 மினிட்ஸ் வாக்கா. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. மக்களே நீங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடையோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அரை மணி நேரம் நடக்கணும், அதுவும் சரியான வெயில். இந்த மாதிரி டைமிங்ல எல்லாம் வரவே வராதீங்க. ஏற்கனவே பாண்டிச்சேரியில வெயில் போட்டு கொளுத்துது. அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா போய் மனுஷருக்கு இப்படி பாறைகள் போட்டிருந்தா அதுல போய் உட்காரணும்னு அர்த்தம். ஏய் வா, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே அதுக்குள்ளே பாறை போட்டிருக்காங்க நமக்காக. ஸோ அவங்க மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உட்காந்துருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இது வந்து வரனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் கிடைக்கும். என்ன சொல்றா? அது என்னன்னா டேன். வெயில் அப்படியே நல்ல டேன் ஆயிருவீங்க. இது நல்லா இருக்குல்ல, கொன்னப்பூ. இதுக்கு பேரு தான் கொன்னப்பூ. விஷுக்கெல்லாம் வந்து இது வச்சு சாமி கும்பிடுவாங்க. சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? A few moments later. ஒரு காலத்துல 10 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்த பொண்ணு, அதாவது 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு இருந்த பொண்ணு, சாரி 10 கிலோமீட்டர்ன்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 15 ஸ்டெப் சொன்னமே ஏண்டா இது 15 ஸ்டெப்பாடா? முடியல மக்களே, கடுப்பா இருக்கு. இங்க பாரு, இவங்க எல்லாம் ஜாலியா வேன்ல போறாங்க. ஆட்டோ போகுது, பேசாம ஆட்டோ புடிச்சு போயிடலாமா? மக்களே அதாவது நீங்க இங்க வரீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இப்பயே சொல்றேன், வெயில் டைம்ல வரவே வராதீங்க. மக்களே அதான் எல்டர்லி பீப்புள் இல்லாட்டி பிரெக்னெண்டா இருக்கவங்க நடக்க முடியாது அப்படின்னா வெஹிக்கிள் பாஸ் வாங்கிட்டு கார்ல வந்து உள்ள இறங்கிக்கலாம். மற்றபடி ஆட்டோல வர்றது அதெல்லாம் எதுவுமே இங்க அலௌட் கிடையாது. ரிட்டர்ன் போறதுக்கு அந்த மாதிரி ஒரு வேன் வச்சிருக்காங்க, எல்லாருமே அதுல கூட்டிட்டு போறாங்க. ஏன் இப்போ வேன் கட்டணும்னா திரும்பி வரும்போது வேன் வரும்போது நடந்து வரும்போது தெரியல. பாதி வந்து சரியான பூஸ்ட்ல இருக்கா, திரும்பி வரும்போது சார் நடந்தே போயிடும். அதுக்கு நான் ஆள் இல்ல, வந்துகிட்டு இருக்கேன். பர்த்டே அதுவுமே என்ன வந்துட்டு விழுது இருக்குல்ல, அதுல வந்து ஃபுல்லாவே விழுதே தனித்தனி மரம் மாதிரி பெருசு பெருசா இருக்கு. இதை நான் இப்பதான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ ஒரு பழைய மரத்தை பாக்குறேன். ஆக்சுவலா நம்ம வந்து போயிட்டு வியூ பாயிண்ட் தான், ஜஸ்ட் வியூ பாயிண்ட் தான் பார்க்க போறோம், உள்ள போய் பார்க்க முடியாது. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் போய் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தூரத்துல இருந்து பார்த்துட்டு வரப்போறோம். அதுக்கு தான் இப்படி முக்கிய நடந்து வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். மக்களே இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இங்க இருந்து பார்க்கும்போது இப்படிதான் தெரியுது, ரொம்ப அழகா இருக்கு. வரலாம், தாராளமா வர்த்து இது பாக்குறதுக்கு. ஆனா இந்த மாதிரி வெயில் டைம்ல வரக்கூடாது. கொஞ்சம் இப்படி உச்சி வெயில்ல வராம கொஞ்சம் வெய்யத்தால வந்தா நல்லா ரிலாக்ஸ்டா வந்து ரிலாக்ஸ்டா போலாம். மக்களே கொடுத்த 150 ரூபாய்க்கு உட்காந்து வெறிக்கி பார்த்துட்டு இருக்கோம். கார் பார்க்கிங்க்கு மட்டும் 150 ரூபா. ஒன்றும் இல்லை, அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ஆரோவில்லோட இது அது பக்கத்தில். இப்போ அதுதான் இதுன்னா நம்ம இப்படி சுற்றி போடுறாங்க அப்படின்னா கூட ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது ஓகே. அது எங்கேயோ வச்சுட்டு நம்ம எங்கேயோ இருக்க வச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியல, மேபி நாங்கள் வந்த டைமில் தான் இப்படி அலோவ் பண்ணலையா, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அலோவ் பண்ணல, இல்லைன்னா வெளியிலேருந்து இப்படி பக்கத்தில் பார்க்க கூட அலோவ் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி பக்கத்துல இருந்து பார்க்கறதுனா கூட அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர்றது வந்து
ஒர்த்து தான். அப்படி இல்லைன்னா இவ்வளோ தூரத்துல இருந்து இப்படி பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ஃபோட்டோலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுவும் நாங்கள் வந்து டைமிங் வேற ரொம்ப மோசமான டைமிங்காக இருக்கு. போலமடி தங்கம் வேர்த்து கொட்டுறீங்களேடி. ஒரு சுரவழி கிளம்பியது அப்படி வேகமாக கிளம்புறோம். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு பொழைச்சு ஒயிட் டவுனுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஏன்னா நேற்று வந்து ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்கவே இல்லை. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வந்த இடத்துல நான் வந்து இங்கே ஒரு பேக் வாங்கினேன். இந்த பேகு ரொம்ப பெரிய பேக்காகவே இருக்குது. 250 ரூபாய் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு தாத்தா கிட்ட பார்கெயினே பண்ணாமல் வாங்கியிருக்கேன். 250 ரூபான்னு சொன்னோன்னே சரின்னு கொடுத்தேன். ஏன்னா அவர் பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ நான் வெறும் சும்மா ஒரே ஒரு பேக் ஜிப்பு தான் இருக்கும்னு நினச்சேன். 2 ஜிப் இருக்குது. ப்ளஸ் உள்ளே வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். நீங்கள் யாராவது இங்கே வரீங்க அப்படின்னா இந்த பேக் வாங்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. 250க்கு ஓகே தான், நிறையாவே உள்ள கேரி பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு. இது எடுறா பெல்ட் எடுக்காம வந்துட்டா என்ன பண்ணுறது? கெட்டி போட்டியாடா கரும்பு முடிச்சவனே. அங்கே இருந்ததுல இந்த பேக் அழகா இருந்தது. அதனால நாய் பேக் மட்டும் வேணும். இது என்ன சொல்றேன்னு தெரியல. போலோ எனக்கு வேணும். இப்போ அட மலக்குறங்க தர முடியாது. இங்கே பாருங்க நான் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன்னு. 8489 காலையிலேருந்து அங்கே நடந்தே நாங்கள் டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நாங்கள் எங்கே போக போகிறோம்லாம் ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் அப்படியே பீச்சுக்கு போக முடிஞ்சா போவோம், இல்லைன்னா அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு இருக்கோம். பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. என்னங்க சொல்றீங்க? இந்த கிஃப்ட் கட்டே உடைக்கவே சாரி. இன்னும் எத்தனை நான் உடைச்சு வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள. அவனாதான் முடிஞ்சு லாஸ்ட் கிஃப்ட் இதுதான். இப்படிதாங்க போன கிஃப்ட்டுக்கும் சொன்னான். ஏன்டா டேய் பர்த்டே முடிஞ்சு சொல்லி நான் உனக்காக உன்னை பாராட்டி ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டேன்டா. எது இப்படி சிரிச்சா? பாய முடியா முதுகெலும்பெல்லாம் தெரியுது. என்னது என்னடி வாய்ஸ் இது? சாரி, உனக்கு என்னென்ன பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் சோறு தான். சாப்பிட்ற பிடிக்கும், சாப்பிட வாங்கி கொடுப்பேன். ட்ரெஸ் பிடிக்கும், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். நெக்ஸ்ட் தூக்கம் பிடிக்கும் உனக்கு. தலகாணியா? ஆமா, தூங்குறதுக்கு தலகாணி. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. கார்ல போகும்போது தூங்கிருக்கா? எப்படி தாட்ஃபுல்லான கிஃப்டா இருக்கே. நான் கார்ல போகும்போதெல்லாம் தூங்கி விழுந்து சரியா கழுத்து பிடிச்சிட்டு அதுக்காக வாங்கிச்சியோ? இல்லையடா, நிஜமாவே அதானா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? என்னடா ஏமாத்துற? அதானடா? என்னடா சொல்லுடா. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஓகே, இது ஜிப்பா பிரிக்கும். உனக்குள்ள வேற ஒரு கிஃப்ட் இருக்கா? எஸ். சத்தியமா தலகாணி ஒரு நல்ல கிஃப்ட் தான். இதை வாங்கி இதுக்குள்ள வச்சு பார்ப்போம். உனக்கு வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் பேவரா திருப்பேன். பேச்சுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்க. சாக்லேட்டே திங்காதான்னு திட்டுவேன். இதெல்லாம் நான் சாப்பிட்டு பிடிக்கவே ஒரு யுகம் எடுக்குமே. சாக்லேட் எல்லாம் கூட வச்சு கொடுப்பாங்க. எதுக்கு கூட வச்சுக்கிட்டு ஒரு நோட் வாங்கி நம்ம பின் பண்ணி கடைசியில் அந்த பேப்பரே அந்த நோட்லேயே பின் பண்ணி வச்சுட்டோம்னா ஞாபகத்துமா கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப நாளைக்கு இருக்குமே அப்படின்றனால அந்த நோட்டை வாங்கிட்டேன். ஓ, அப்போ நான் ஒவ்வொரு சாக்லேட்டா சாப்பிட்டு அந்த கவர் இதுல பின் பண்ணி வச்சுக்கிறேன். என்னடா இவ்வளவு ஒரு பொறுமையா ஒரு வேலை செஞ்சு நமக்கு அவ்வளோதாங்க. எப்படி எஃபோர்ட் போட்டு பண்ணதே வந்து தேங்க்யூடா. உன்னாசை மனதுக்குள் போதும், அதை மட்டும் சாக்லேட் இனி ஃபுல்லா 1 மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவேன். உலகத்துல யாராவது இப்படி சாக்லேட் கொடுத்துக்க மாட்டாங்க, உலகத்திலே கொடுத்துக்க மாட்டாங்க. பொறுமையா எல்லாம் வாங்கி அதுக்கு நோட்டை வாங்கி அதை பின் பண்ணிருக்க பாரு. இதோட ரகசியம் இருக்கு. என்னன்னு சொல்ல கரெக்டா என்னவா இருக்கும்? எத்தனை ஐஸ்? ஓ, 27 சாக்லேட் இருக்கா?
எண்ணி பார்த்தனா 27 சாக்லேட் இருக்கும் அதுல. அப்படியா? எஸ். சூப்பர். எப்படி அத பண்ணீங்க? கூடவே தானே இருந்த? மட்டுமே கிரைண்டர். இது 24 மணி நேரமும் கூடவே தான் இருப்பேன். விளையாட போற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் நான் கூடவே தான் இருப்பேன். மேக்கப் போகும்போதெல்லாம் மேக்கப் போகும்போதெல்லாம் இல்லை, சனிக்கிழமை ஒரு நாள் தான் கொடுத்தேன் இந்த கிஃப்ட்டுக்கு. அந்த ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு கிஃப்ட்டுக்கு இது கொடுத்தேன். தேங்க்யூடா கோகு. மக்களே இது மாதிரி வந்து பண்ணீங்க சிம்பிளாக உங்களோட முடிச்சிடலாம். தலைவாணி ஒரு 68 ரூபா தலைவாணி, நோட்டு 20 ரூபா முடிச்சு எடுத்து எவ்வளோ சொல்லுவாமா கொடுத்தோமா முடிஞ்சு போச்சு. சீரியஸா எனக்கு நீ கொடுத்த எல்லாத்த விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சாக்லேட்டுக்காகன்னு இல்லை, அதனாலதான் இந்த கிஃப்ட் கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட்லாம் போட்டு எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்காக எனக்கு சரி தேங்க்யூ டி. இந்த பர்த்டே வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள், ரொம்ப நாள் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துச்சு. எல்லாமே கோகுவால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கன் டைப் பண்ணிருங்க. இதுக்கு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மைக் சவுண்ட் கேட்கறதுனால 2 பேருமே வந்து இவன் தம்பி, அதுக்கப்புறம் அதே சொன்னா வாங்க 2 பேரும் வந்து எங்களுக்காக இவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக எனக்காகவும் வந்து இவ்வளோ தூரம் வந்து கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து எல்லா சர்ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றிகள் 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 நன்றிகள். இதோட பாண்டிச்சேரி ட்ரிப் vlog க்ளோஸ் பண்ணு.